வாங்க. எப்படிமா இருக்க? பரவாயில்ல, அக்கா என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்பதான் 2 நாளா நடக்கிறேன். நான் இந்த வீடு தேடி அலைஞ்சிட்டு இருந்த மேட்டர்ல உன்னை கூட வந்து பார்க்க முடியல. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னாச்சு, வீடு விஷயம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அதை உங்க 2 பேர்த்தையும் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ரம்யாவும் நானும் உங்க ஆசீர்வாதத்தோட புது வீட்டில் பால் காய்ச்சி குடி போக போறோம். நீங்க அவசியம் வரணும். ராஜ், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது கொஞ்சம் வேகமா தெரியலையா? இல்லைங்க, இதுவே லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற தேவையில்லா சிரமம். எல்லா ஏற்பாடையும் முடிச்சுட்டு வந்து நான் ரம்யாவை அழைச்சிட்டு போறேன். ரம்யா, உன் திங்ஸ்ல எடுத்து வை. ஓகே? சரிங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஷாம்கிட்ட சொல்லிருங்க. சொல்றேன். வரேன் ரம்யா. ரம்யா, நீயும் சரின்னு சொல்லிட்ட. ராஜும் பிடிவாதமா இருக்காரு. ஆனா அக்கான்ற முறையில நான் இப்போ உன்கிட்ட கேக்குறேன், இத தனி கொடுத்தனும் உனக்கு தேவையா? தேவையா தேவையில்லையாங்கிறத தீர்மானிக்க வேண்டியவ நான் இல்லக்கா. அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அவர் பேச்சுக்கு மறுபேச்சு இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த தண்ணி கொடுத்துன முடிவு நான் எடுத்தது இல்ல. புருஷன் பேச்சு கேட்கறது தானே பொண்டாட்டி கழகு. ஐயோ அக்கா, நான் உன்னை மீன் பண்ணி சொல்லல. பொதுவா பரவாயில்ல, நீ என்னையே சொல்லியிருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும்? அக்கா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டவன் நீ. நான் கார்த்திக் மாமா மேல ஆசைப்பட்ட போதும் சரி, நான் ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்ட காலத்திலயும் சரி, என் மாமனார் எதிர்த்து என் பேர்ல சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சேன். அதெல்லாத்தையும் நான் மறக்க முடியுமா? நீ பார்த்து வச்ச மாப்பிள்ள என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாருக்கா. அவங்க அப்பாவை எதிர்த்து எனக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அவரோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமைக்கா. ரம்யா, நீ ஏன் பிரச்சனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அக்கா, ஐம் சாரி. பிரச்சனைய நீயா வளர்த்துட்ட, அதுக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. தண்ணி கொடுத்து நான் போக தான் போறேன், யார் தடுத்தாலும். வா அர்ஜுன். ஒரு முக்கியமான விஷயம்க்கா. என்ன விஷயம்? நீங்க சொன்ன ஐடியா படி கந்தவட்டி ஆபீஸ்ல சேர்ந்த நம்ம ராமகிருஷ்ணனை பார்க்க வந்தாரு. நம்ம நினைச்சதோட பரவாயில்லக்கா, ராமகிருஷ்ணன் சூப்பராகவே வேலை செஞ்சிருக்காரு. அப்படியா? ஆமாக்கா, நம்மளுக்கு தேவையான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு சொல்லு. அதான் நம்ம சகலகல்லா வள்ளி அபிராமி அந்த கந்தவட்டிக்காரங்கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை கடன் வாங்கியிருக்காக்கா. என்னது? என்னால நம்பவே முடியலையே. என்னாலே தான்க்கா, ஆனா ராமகிருஷ்ணன் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாரு. அக்கா, நீங்களும் சொல்லியிருக்கீங்க அடிக்கடி அந்த கந்தவட்டிக்காரன் அபிராமி சந்திக்க போறான்னு. அதையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும்னு தோணுது. அவகிட்ட இல்லாத பணமா அவ ஏன் கடன் வாங்கணும்? அந்த அபிராமி எதுக்கு என்ன பண்ணுவானே தெரியாது. ஆனா அந்த கந்தவட்டிக்காரன் ரொம்ப மோசமானவன். பொய்ய தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். அவன்கிட்ட இவ பணத்தை வாங்கியிருக்கான்னா இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதே கந்தவட்டிக்காரங்கிட்ட திவ்யா மர்டர் கேஸ்ல தினேஷ் மாட்னா, இப்போ அபிராமி அவங்கிட்டே கடன் வாங்கிருக்காளே. வேணும்க்கா, நல்லா வேணும். பாவம், நம்ம ஆர்கே மாமாவை என்ன படாத பாடு பட்டுனா அந்த கந்தவட்டிக்காரனால இவ ஜெயிலுக்கு போனாலும் சந்தோஷம் தான். ஏய், நமக்கு அபிராமி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சாலும் நல்லது தானே? எடுத்துட்டு வர சொல்லிருக்குங்கக்கா.
அர்ஜுன், அவரை ஜாக்கிரதையா எடுத்துட்டு வர சொல்லு. ராமகிருஷ்ணன் மேல யாருக்கு சந்தேகம் வந்தாலும் அது நமக்கு தான் நஷ்டம். சரிக்கா, அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கிடைச்சோன்னே நான் வந்து உங்களை பார்க்குறேன். நம்மள விரட்டின அபிராமிக்கு இப்ப கெட்ட நேரம் தொடங்கிடுச்சு. வரேங்க்கா. ஆ. என்ன காஃபி கேட்டேன், இன்னைக்குள்ள வருமா? இந்தாங்க காஃபி. என்னது இது? காலங்காத்தாலே நல்லா புடவை கடவெல்லாம் கட்டிக்கிட்டு ஏதோ வெளியே போற மாதிரி தெரியுது. கையில் அது என்ன பார்சல்? என்ன விஷயம்? டிரைவர், அம்மா. என் பையனோட புது வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா? தெரியுமா, நான் போயிருக்குமா. இந்த சாவி. வண்டியை ரெடி பண்ணு. சரிங்கம்மா. இந்த வந்துடுறேன். என்ன நடக்குது இங்க? நான் கேட்டா எவனுக்கோ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு தேவை பதில் கிடைச்சாச்சுல்ல? நான் என் புள்ள புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி பூஜை பண்ணிட்டு வர போறேன். மகனும் மருமகளும் கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா? ஏண்டி, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னங்க வெக்கம்? அழகான பிள்ளைய அருமையா வளர்த்துட்டேன். பாசமா புது வீட்டுக்கு போகும்போது கூப்பிடுறான். உங்களுக்கு குடுப்பினே இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் புருஷன் அவன் மதிக்கல. உனக்கு புருஷன் முக்கியமா இல்ல புள்ள முக்கியமா? புருஷன் முக்கியங்கிறதுனாலதான் இந்த வீட்டுல இருக்கேன். புள்ள முக்கியம்னா அங்கேயே இருப்பேன். ஆனா என் தலையெழுத்து அது என்னால முடியாதே. ச்சே! நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அங்க போனேன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வரவே முடியாது. என்ன மிரட்டுறீங்களா? என்னால அங்க இருக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? உங்க மேல பரிதாபப்பட்டுதான் நான் அந்த முடிவை எடுக்கல. என்ன திமிரா? திமிரு இல்லங்க. நான் உங்களை தனியா விட்டா நீங்க இன்னும் கெட்டு குட்டிச்சவர ஆயிடுவீங்கன்னு தான் இங்கேயே இருக்கேன். இப்ப சொல்லுங்க, உங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கேன். பயப்படாதீங்க, நான் இங்கதான் திரும்பி வருவேன். நீங்க என்னதான் என்ன அடிச்சாலும் கோச்சுக்கிட்டாலும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? பொண்டாட்டிய வச்சு வாழ தெரியாதவன்னு ஊர் உலகம் உங்களை அவமானப்படுத்த கூடாது பாருங்க, அதுக்காக தான். டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், குளிச்சிட்டு சாப்பிடுங்க. நான் வரேன். பெத்த அப்பனையே கூப்பிடல, இவ்வளவு மட்டும் கூப்பிட்டுருக்கான். இவ்வளவு வெக்கங்கிட்டு போறாள. என்னங்க, ம் டைம் ஆயிட்டே இருக்கு, அத்தை இன்னும் காணுமே. அதான் ரம்யா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். அம்மா கண்டிப்பா வரணும் தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. நடுவுல அப்பா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்திருக்கணும். அதுவும் சரிதான். என்ன, இந்த பால் காய்ச்சற ஃபார்மாலிட்டி அம்மா வந்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஆசைப்படுறேன். ஏன் ஆசையும் அதாங்க. அப்ப சரி, நம்ம அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமே. ம், ம், ம். இந்தோ அம்மாவே வந்தாச்சு. மா வாங்கம்மா. வாங்க அத்தை. எங்க நீங்க வர மாட்டீங்களோன்னு நாங்களாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஏம்மா, நீங்க கிளம்புற நேரத்துல அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணாரா? பிரச்சனை பண்ணாம இருப்பாரா? நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இது நம்ம வீட்டு போட்டோ, பூஜைக்கு வச்சிருமா? சரி அத்தை. சரி, டைம் ஆகுது, பால் காய்ச்சலாம். ஆமாம்மா, ராகுகாலம் வரத்துக்குள்ள நீயே அடுப்பை பத்த வச்சு பாலை காய்ச்சிருமா. ஏன்னா நீ தான் இந்த வீட்டுல வாழ போறவ. இல்ல, நீங்க தான் வயசுல பெரியவங்க, நீங்க பால் காய்ச்சினாதான் நல்லா இருக்கும். ஆமாம்மா, என்னோட ஆசையும் அதான். நீங்க வாழ்த்தி பால் காய்ச்சினா தானே நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க முடியும்.
பசங்களே ஆசைப்படுறாங்க. இப்ப நீங்க மறுப்பே சொல்ல முடியாது. வாங்க பால் காய்ச்சலாம். ம். வாங்க. கடவுளே, என் மகனும் மருமகளும் நல்லா இருக்கணும். தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணுமா? நானா? நீங்களே பண்ணுங்க. அக்கா நீயே பண்ணுக்கா. அபிராமி, உன் பதட்டம் எனக்கு புரியுது. இது ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காத. இல்ல, இப்படி நடந்தது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அக்கா, தேங்காய் அழுங்கினதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஃபீல் பண்ணாத, விடு. அபிராமி, அந்த தேங்காய் கீழே வச்சிரு. ரம்யா, நீ போய் வேற தேங்காய் எடுத்துட்டு வாமா. அக்கா, ஒரு தேங்காய்க்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. இந்தா ஓட. வேணா ரம்யா, வேணா. நீங்களே பூஜை பண்ணுங்க. மா இந்தாங்க. பண்ணுங்கம்மா. அபிராமி, நீ கவலைப்பட்டியே, இத பாரு, தேங்காயில பூ. ரம்யா, உன் கையால எல்லாருக்கும் பாலை கொடுமா. சரிங்க அத்தை. உன் மனசு நல்லா இருந்தா தானே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரம்யா, அக்கா ஃபீல் பண்றாங்க பார். போய் சமாதானப்படுத்து. இதுக்குதான் நான் கோயிலுக்கு போனா கூட தேங்காய் உடைக்கிறதே இல்லை. வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்புறேன். என்னக்கா, இருந்து சாப்பிட்டு போ. இல்ல பரவாயில்ல ரம்யா. ஷாம். ஓகே கௌதம், பாய். ஓகே ஷாம். ஓகேம்மா. பாப்போம்டா. சாந்திகா வந்திருக்காங்க. நீங்க 2 பேரும் அப்புறமா வந்து என்ன பாருங்க. ஓகே. ஓகே. வாங்க அக்கா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது இன்ஸ்பெக்ஷனா? உட்காருங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். நான் ஆபீஸ் போனோம். அவர் இன்னும் இங்க வரலையே. வந்துட்டு ஒரு கேன்வாசிங் விஷயமா ஒரு கிளையண்ட்டை பார்க்க போயிருக்கான். ஏன் பார்க்கணுமா? நோ, அவர் இல்லாத நேரத்துல வந்து எப்படி ஒர்க் பண்றாருன்னு கேட்க தான் வந்தேன். ஹீ இஸ் பெர்ஃபெக்ட். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றான். கிளையண்ட்ஸ் கிட்ட போய் டைரக்டா மீட் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் வாங்குறான். முன்னேறணுங்கிற வெறி அவங்ககிட்ட நிறைய இருக்கு. அது போதும். பாசத்தை காட்டினாலும் கோவத்தை காட்டினாலும்
எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரீம் தான். அதே எக்ஸ்ட்ரீம் இப்ப ஒர்க்லயும் இருக்கு. இப்போ கூட ஏதோ ஒரு பல்க் ஆர்டருக்காக தான் சுத்திட்டு இருக்கான். ஆ, அத பத்தி தான் சொல்ல வந்தேன். அவரு சின்ன சின்ன ஆர்டருக்கெல்லாம் போறாராமே. இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ் எல்லாம் பிடிக்க சொல்ல. அது எப்படிக்கா? அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுமே. அத பத்தி நீயே கவலைப்படுற? ரோகிணி இன்டர்நேஷனல் பேங்க்ல இருக்கா. பேங்க் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ் உங்களுக்கு தாராளமா கிடைக்குமே. நல்ல ஐடியாக்கா. கார்த்திக் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி, நான் ரோகிணி கிட்ட பேசுறேன். அது சரிக்கா. இந்த லக்ஷ்மண் சார் பாத்தீங்களா? ஷாம் விஷயம் என்னாச்சு? பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரும் பேசிட்டு தான் இருக்காரு. அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியம் இல்லையே. ஷாமுக்கு அபிராமியை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல. என்னதான் இருந்தாலும் அக்கா இல்ல. காலப்போக்கில் அவன் மனசை மாத்தணும். பாப்போம். சரிக்கா, இப்போ அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? ம்? ரம்யாவை பார்க்க போறேன். எனக்கா சொல்றீங்க? ரம்யாவியா? ஆமா, காரணம் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். பாய். என்ன அர்ஜுன், இந்த பொம்பளைங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அவங்க எந்த நேரத்துல எதை செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கவே முடியல. கரெக்டு தான். ஆனா அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்க. ஆமா. ஓகே. என்னங்க, ம். கோயிலுக்கு போயிட்டு அக்காவை பார்த்துட்டு வரும்போது சூப்பர் மார்க்கெட் போய் ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், மறந்துடாதீங்க. மளிகை சாமானா? அத பத்தி எதுவுமே தெரியாது ரம்யா. அதானே, தனி கொடுத்து வந்தாச்சு. இனிமேல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அதை மட்டும் கரெக்டா எடுத்து வச்சுட்டேன். நீங்க வெளியில சிரிக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய வேதனைப்படுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரம்யா. தனி கொடுத்தன மேட்டர் நானே ஆரம்பிச்சு நானே முடிவெடுத்தது தானே. இதுல உன்னோட பங்கு ஒண்ணுமே இல்லையே. சொல்ல போனா இந்த வீட்டுல அம்மா இல்லைங்கிற ஒரே ஒரு வருத்தத்தை தவிர மத்தபடி எல்லா விதத்திலயும் நான் சந்தோஷமா இருக்கேன். குடும்பம் நடத்துறது எப்படின்னு கத்துட்டு இருக்கேன்ல. ரம்யா, வாட்ச் வச்சுட்டு வந்துட்டேன். ஒரே செகண்ட். கமலா, வரம்மா. என்னங்கம்மா? கடைக்கு போகணும், பை எடுத்துட்டு வரியா? சரிம்மா.